டைம் அண்ட் ஒர்க்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டினே தெரியுது. ஜஸ்ட் எல்சிஎம் எடுக்க தெரிஞ்சா போதும். இந்த மாடல் சம் பார்த்தோன்னே ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதாவது ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 25 நாள்ல செஞ்சு முடிப்பாங்க. பி மற்றும் சி இருவரும் இணைந்து அதே வேலையை 36 நாள்ல செஞ்சு முடிப்பாங்க. சி மற்றும் ஏ இருவரும் இணைந்து அதே வேலையை 30 நாள்ல செஞ்சு முடிப்பாங்க. ஏ மற்றும் பி மற்றும் சி மற்றும் டி 4 பேரும் ஒன்றாக இணைந்து அந்த வேலையை 18 நாள்ல செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னா டி மட்டும் தனியா செஞ்சா அந்த மொத்த வேலையும் டி மட்டும் தனியா செஞ்சா எத்தனை நாள்ல செஞ்சு கேட்கறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சமைக்கிறனால இப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கு தேவையான மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியா புக்ஸஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லயும் அவைலபிளா இருக்கு. ஸோ இதை பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னாலும் சரி இல்ல புக் ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் சரி மேல இருக்கிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 25 நாள்ல செஞ்சு முடிப்பாங்க. பி மற்றும் சி அதே வேலையை 36 நாள்ல செஞ்சு முடிப்பாங்க. சி மற்றும் ஏ அதே வேலையை 30 நாள்ல செஞ்சு முடிப்பாங்க. அதே வேலையை ஏ மற்றும் பி மற்றும் சி மற்றும் டி 4 பேர் சேர்ந்தா 18 நாள்ல செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னா டி மட்டும் தனியா செஞ்சா எத்தனை நாள் அந்த வேலையை செய்து முடிப்பாங்க கேக்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற அந்த வேல்யூக்கு எல்சிஎம் எடுத்துருங்க. ஸோ என்ன இருக்குது 25, அடுத்தது 36, அடுத்தது 30, அடுத்தது 18. ஸோ எல்சிஎம் எடுக்கலாம். டானா போட்டு எல்சிஎம் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டாலேயே கேன்சல் பண்ணுங்க. இருக்கிற சின்ன வேல்யூ ரெண்டாலேயே கேன்சல் பண்ணுங்க. 25 ரெண்டால கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க 25. அடுத்து 36 ரெண்டால கேன்சல் பண்ணா 18, இங்க 15, இங்க 9. ஸோ அகைன் ரெண்டால எதுவும் காமனா கேன்சல் பண்ண வேல்யூ இல்லை. அடுத்து 3ஆல கேன்சல் பண்ணுங்க. 3ஆல கேன்சல் பண்ணா 25 கேன்சல் ஆகாது. 18 3ஆல கேன்சல் பண்ணா 6 18, இங்க 5 15, இங்க 3 9. ஸோ அகைன் பாருங்க 3ஆல கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணுமா இங்க 25 அப்படியே போட்டுருக்காங்க. இங்க 2, இங்க 5, இங்க 1. ஸோ அகைன் 5ஆல கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணுமா இங்க 5, இங்க 2, இங்க 1. ஸோ இதுக்கு மேல பாருங்க எதுவும் காமனா கேன்சல் ஆகிற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ எல்சிஎம் அப்படிங்கிற பட்சத்துல குறைஞ்சது 2 வேல்யூவது ஏதோ ஒரு வேல்யூல காமனா கேன்சல் ஆகணும். ஸோ இங்க 5 இருக்குது, இங்க 2 இருக்குது, இங்க 1 இருக்கு, 3 டிஃபரெண்ட் இருக்கு. அப்போ எந்த ஒரு வேல்யூல கேன்சல் ஆகாது. அப்போ அப்படியே பிரிக்காங்க. 2 × 3 6, 6 × 3 18, 18 × 5 90, 90 × 5 450, 450 × 2 = 900. ஸோ இதோடைய எல்சிஎம் பார்த்தோம்னா 900. இந்த 4 வேல்யூட எல்சிஎம் 900. ஸோ இந்த 4 வேல்யூட எல்சிஎம் பார்த்தோம்னா 900. இந்த 4 வேல்யூட எல்சிஎம் பார்த்தோம்னா 900. நெக்ஸ்ட் இந்த 25 எத்தனை டைம் இருக்குன்னா 900 வரும் பாருங்க. 36 டைம். 36 × 25 900. நெக்ஸ்ட் இந்த 36 எத்தனை டைம் இருக்குன்னா 900 வரும் 25 டைம். நெக்ஸ்ட் இந்த 30 எத்தனை டைம் இருக்குன்னா 900 வரும் 30 டைம். நெக்ஸ்ட் இந்த 18 எத்தனை டைம் இருக்குன்னா 900 வரும் 50 டைம். ஸோ இந்த 36 அப்படிங்கிறது ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 25 அப்படிங்கிறது பியும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. 30 அப்படிங்கிறது சி ஏவும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. நெக்ஸ்ட் இந்த 900 அப்படிங்கிறது டோட்டல் ஒர்க், அதாவது மொத்த வேலை. இந்த மொத்த வேலையும் டி மட்டும் தனியாக செஞ்சால் எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் மட்டும் எடுத்துக்காங்க. அதாவது ஏ பிளஸ் பி, பி பிளஸ் சி, சி பிளஸ் ஏ. இதில் பாருங்க, அதாவது இந்த பார்ட் மட்டும். இதில் 2 ஏ இருக்காங்க, 2 பி இருக்காங்க, அப்போ 2 சி இருக்காங்க. அப்போ 2 × A + B + C. ஸோ ஆட் பண்ணுங்க. இதை மட்டும் அப்படியே ஆட் பண்ணுமா என்ன வரும் 36 + 25 + 30 91. ஸோ நெக்ஸ்ட் இந்த 2 இந்த பக்கம் போனோமா A + B + C. ஸோ அப்படியே கேன்சல் ஆகும். ஸோ 91 2ஆல கேன்சல் பண்ண என்ன வரும் 45.5 வரும். அதாவது A, B, C 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை, அதாவது ஒன் டே ஒர்க் பார்த்தோம்னா 45.5. இங்க பாருங்க 4 பேரும் சேர்ந்து A + B + C + D 4 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 50. ஸோ இதுல யாரா இருக்கிறாங்க, அதாவது A + B + C + D = 50. அதுல A + B + C மைனஸ் பண்ணலாம். ஸோ இதில் மைனஸ் பண்ண வரும் A + B + C அப்படிங்கிறது 45.5. ஸோ 50ல் 45.5 போச்சுன்னா மீதி என்ன வரும் 4.5 வரும். ஸோ இதுதான் டி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. மொத்த வேலை 900. அப்போ 900 ÷ 4.5. ஸோ கேன்சல் பண்ணுங்க என்ன வரும் 200 வரும். ஸோ அப்போ டி மட்டும் தனியாக அந்த வேலையை செஞ்சா 200 நாளில் செஞ்சு முடிப்பாரு. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.